வணக்கம் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ஷா குட்டி பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்தது தான். அ ஒவ்வொருத்தரும் பிறந்த நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ணுவாங்க. நம்ம வீட்ல கேக் வெட்டுறோமோ, துணி எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த பால் பாயாசம் கண்டிப்பா வச்சு குடுத்துருவேன். ஏன்னா, இது வந்து அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது. முதல்ல பால் பாயாசத்த வச்சுட்டு, அதுக்கப்புறமா இட்லி ஊத்தியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பார் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் போட்டு கடைஞ்ச சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் வடைக்கும் ஊற வச்சிருந்தேன். இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிக்ஸியிலேயே அரைச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால கொஞ்ச நாளைக்கு வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நான் வெயிட் தூக்கல. ஐஸ் கட்டிகள்லாம் சேர்த்து கிரைண்டர்ல எப்படி அரைப்போமோ, அதே மாதிரியே நான் வந்து இதில அரைச்சு சுட்டேன். வடையும் சூப்பரா வந்திருந்துச்சு. இட்லி மேல இந்த மாரி நெய் விட்டு சுட சுட சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன்! அவ்ளோ பிரமாதமா இருக்கும். இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இத விட பெஸ்ட் காம்பினேஷன் இல்லன்னு சொல்ற அளவுக்கு அவ்ளோ ருசியா இருக்கும். இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அ அன்னைக்கு பர்த்டே வந்து நம்ம ஊர்ல தான் கொண்டாடணும். ஏன் நம்ம வந்தவாசிக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்மளோட தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு பூப்புனித நீராட்டு விழா. அதுக்கு போயிட்டு நம்ம அதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு, பார்த்துட்டு, அங்கேயும் சாப்பிட்டுட்டு, அங்க ஒரு சில ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துட்டு மகிழ்ச்சியா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு நாள் வந்து அவ்ளோ பிரமாதமா போச்சு. ஏன்னா, வர்ஷா குட்டியோட பர்த்டேவ நம்ம ஊர்ல கொண்டாடினோம் இல்லையா? அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுக்க மறந்துட்டேன், ஆட் பண்ண. ஆம், அவ்ளோ மகிழ்ச்சியா போச்சு அன்னைக்கு நாள். உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்பட வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். வாழ்க வளத்துடன்!